எதுக்காக அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணும், டேட்டா மேனிபுலேட் பண்ணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மின் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது பக்கத்துலேயே ஓகேங்களா. ஸோ ஆக்ஷன்ஸுக்கு பக்கத்தில் அட்மின் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ப்ரௌஸ் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட டேட்டாஸ் உள்ளே இன்சர்ட் ஆகியிருக்கும். நம்ம என்ன டேட்டாஸ் கொடுத்தோம், காஷ். அந்த ஃபைலை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி அதை இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எக்ஸாக்ட் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. வெல்கம் டு காஷ் இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா PHP MyAdmin வச்சு MySQL எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு MySQLனா என்ன, எதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாம். ஸோ MySQL அப்படிங்கிறது RDBMS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக டேட்டாபேஸஸாக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணும், டேட்டா மேனிபுலேட் பண்ணும், பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆப்டிமைஸ்டாக இருக்கும், நிறைய செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க, அண்ட் ஸ்கேலபிலிட்டி அப்ளிகேஷன்ஸோட ஈஸியாக இன்டராக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த MySQL நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த MySQL வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு mysql.comல போய் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கான லிங்க் தான் இது, www.mysql.com/downloads அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியும் உங்களால். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ZAMP இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி PHP ரன் பண்ணது லோக்கல் ஹோஸ்ட் ZAMPல தான் ரன் பண்ணுவோம். அது இருந்துச்சு அப்படின்னாலுமே MySQL ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இன்னும் ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ZAMP இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அதை முடிஞ்சிடும். லைவ் கிளாஸ் என்னமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ZAMP-ஐ ஆன் பண்ணணும். ஸோ என்னோடய கண்ட்ரோல் பேனலுக்கு போயிட்டு அப்பாச்சி அண்ட் MySQL நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ MySQL ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மின் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது பக்கத்துலேயே ஓகேங்களா. ஸோ ஆக்ஷன்ஸுக்கு பக்கத்தில் அட்மின் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோமில் ஒரு இது ஓப்பன் ஆகும், ஓகேவா. ஸோ PHP MyAdmin அதாவது MySQL டேட்டாபேஸோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும், ஹவு டு கிரியேட் அ டேட்டாபேஸ் அப்படின்னா இந்த இடத்துல நியூ அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும். இந்த நியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸை கிரியேட் பண்ண போது நமக்கு இதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு டேட்டாபேஸோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும், ஓகேங்களா. ஸோ டேட்டாபேஸ் நேம் இங்கே கிரியேட் பண்ண சொல்லும். அந்த இடத்துல போயிட்டு நான் டெமோ அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் கொடுக்குறேன். ஸோ டெமோ ஆல்ரெடி இருக்குது, டெமோ 111 அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் கொடுத்து கிரியேட் அப்படின்னு இங்கே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிரும். ஸோ அடுத்து ஹவு டு கிரியேட் எ டேபிள் இன் MySQL. ஒன்ஸ் நீங்கள் டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு டேபிள் நேம் தான் நெக்ஸ்ட்டாக கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு டெமோ டேபிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் காலம்ஸ் வந்து 4 காலம்ஸ் இனஃப். கிரியேட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டேபிள் கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதோட காலம்ஸ், ஹவு டு கிரியேட் அ காலம்ஸ் இன் MySQL. இந்த இடத்த கிளிக் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்பவுமே ஐடி, நேம், இமெயில், ஏஜ் இந்த மாதிரி டம்மியான வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். ஐடி எப்பவுமே இன்ட்டில் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக தான் நம்ம கொடுக்கணும். AI அப்படின்னு இங்கே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் ஆகும். ஸோ அதை நான் டிக் பண்ணேன் அப்படின்னா டேட்டா இன்சர்ட் ஆக எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன சார்ட் ஆஃப் டேட்டாஸ் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ நேமில் போனீங்கன்னா வேர் கேர்னு கொடுப்போம், ஏன்னா அது நம்பர்ஸ்லேயும் இருக்கும், கேரக்டர்ஸ்லேயும் இருக்கும், அண்ட் ஆல்ஃபபெட்ஸ்லையும் இருக்கும் அப்படிங்கிறனால. இமெயிலும் வேர் கேர் தான். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்டில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கான லென்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுக்கணும். இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கன்னா லென்த்து தேவையில்ல. நேமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கொடுத்துக்கலாம். இமெயிலுக்கு வந்து சேம் 30 அண்ட் ஏஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 வச்சுக்கிட்டு நம்ம கீழே வந்து சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு டேபிள் சேவ் ஆகிடும். ஸோ டேபிள் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். ப்ரௌஸ் கொடுத்தோன்னா டேபிளோட நேம் எனக்கு காட்டும், அதுக்குள்ளே எந்த டேட்டாஸும் இல்லைங்கிறதும் இங்கே தெளிவாக நம்மளால் பார்க்க முடியுது, ஓகேங்களா. இப்போ ஹவு டு இன்சர்ட் அ டேட்டாஸ் இன்டு MySQL டேட்டாபேஸ் அப்படின்னு தெரியும். இப்போ ஹவு டு இன்சர்ட் அ டேட்டா இன்டு MySQL அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த டாப் மெனு பாரில் இன்சர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களால் பார்க்க முடியும். அந்த இன்சர்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி 2 காலம்ஸ் டிஃபைனாக இருக்கும். இந்த இடத்துல ஐடி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்ல. நேமில் போயிட்டு காஷு அண்ட் இமெயிலில் kashu@gmail.com அண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 14 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன், ஓகேவா. இப்போ கோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னோட டேட்டாபேஸில்
டேபிளில் டேட்டாஸ் இன்சர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு எஸ்கியூஎல் கோரி ஒன்று இருக்கும். இப்போ நான் போய் செக் பண்ணி பார்க்கறேன் பாருங்களேன், 1 row இன்சர்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ ப்ரௌஸ் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட டேட்டாஸ் உள்ளே இன்சர்ட் ஆகியிருக்கும். நம்ம என்ன டேட்டாஸ் கொடுத்தோம், kashu@gmail.com h14 அப்படிங்கிறது. இதே மாதிரி திருப்பி இன்னொரு டேட்டா இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஐடி கொடுக்க தேவையில்ல. இங்கே வந்து infotech அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இமெயிலில் infotech@gmail.com. ஏஜ் வந்து ஒரு 16 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 16. இப்போ கோ கொடுக்குறேன் பாருங்கள். சேம் ரோ இன்சர்ட்டட் ரோ I2 அப்படின்னு வந்திருக்கு. ப்ரௌஸ் பண்ணி பார்த்தோன்னா 2 டேட்டா எனக்கு உள்ளே இன்சர்ட் ஆகிருக்கும். இப்படி தான் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டாஸை இன்சர்ட் பண்ணலாம். ஹவு டு எடிட் டேட்டா இந்த MySQL டேட்டாபேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த இடத்துல போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே டேட்டாஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ காஷ் இன்ஃபோடெக்குங்கிறத இன்ஃபர்மேஷன் அப்படின்னு மாற்றுறேன். மாற்றிட்டா எனக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்க ஆட்டோமேட்டிக்காக வரும். எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஃபுல்ஃபில்டாக எடிட் பண்ண அப்படின்னு நினச்சினா இந்த இடத்துல எடிட்டிங்கதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல எந்த டேட்டாஸை எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவாகவே இண்டிவிஜுவலாக காட்டிடும். எடிட் பண்ணிவிட்டு கோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா எடிட் ஆகிருக்கும். அண்ட் டெலிட் பண்ணுறது, ஹவு டு எடிட் டேட்டா இன் டேட்டா பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெலிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டெலீட் ஆகிடும். அட் த சேம் டைம் டேபிளில் நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸோட லிஸ்ட் இருக்கும். நம்மளோட டேட்டா பேஸ் என்ன டெமோ 111 இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்னோட டெமோ டேபிள்னு இருக்கும். அப்படியே அந்த மெனு ஆப்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் உங்களால் பார்க்க முடியும். அந்த ட்ராப்பை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட டேபிள் டெலீட் ஆகிடும். ஓகேவா, இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ண முடியும், அதை எடிட் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் டெலிட்டும் பண்ணிக்க முடியும். டேபிளை டெலிட் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ஆப்ஷனும் இந்த MySQL நமக்கு அவைலபிளாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கிறதுனால வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணுறவங்க டேட்டாஸை இதில் ஸ்டோர் பண்ண ரொம்பவே அட்வான்ஸாக இதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி SQL எனக்கு தெரியும், நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு நான் query எழுதணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இங்கே ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. மெனூஸில் டாப்பில் query அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான queries வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்க முடியும். சப்மிட்டும் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் query தப்பாக இருந்துச்சுன்னா அப்டேட்டும் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணுறதும் இங்கே ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ சர்ச்சில் போயிட்டு உங்களோட ஐடி நேம் தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி என்ன தெரிஞ்சிருது அப்படின்னாலுமே நீங்கள் இந்த இடத்துல அந்த வேர்டை கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக சர்ச் ஆகிடும். இப்போ நான் 1ன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் டேட்டா பேஸை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா அதுக்கும் இங்கே ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ டெமோ 111 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபார்மேட் வந்து SQL எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு SQL ஃபைல் உங்களுக்கு டெவலப் ஆகிடும். சேம் டைம் அதில் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். வேறு ஒருத்தர் உங்களுக்கு SQL ஃபைல் அமைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபைலை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி அதை இம்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எக்ஸாக்ட் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இம்போர்ட் ஆகிருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PHP MySQL நம்மளால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். அதனால் அதே வேர்ல்டு விட நிறைய டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் என்கொயரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை கால் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் பேஜ் வச்சுருக்கோம், மெயில் ஐடிஸ் ப்ரொவைட் பண்ணிக்கோ. நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கு மெயில் பண்ணலாம். இல்லை நான் நேரில் வரேன் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா ஸோ அட்ரஸும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நேரில் வந்து எங்களை மீட் பண்ணி உங்களுக்கு என்ன விதமான queries அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நம்ம வெங்கடேஷன் சார் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி கொடுப்பாரு. தேங்க்யூ.